ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 இன்ச் அளவு இஞ்சி, கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சுத்தமாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் இப்போ ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து தாளிச்சிக்கலாம். அப்படி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ கரம் மசாலா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தூளோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போனதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவுக்கு நீங்கள் ஒரு 6 கப் அளவு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 5 நிமிஷமாக கொதித்து வந்துருச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக குருமா ரெடியாக இருக்குது. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. குருமாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் இந்த குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.